இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். நம்மில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். நம்மில் மனித மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம். இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைந்திட இயேசு வழி செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைந்திட இயேசு வழி செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகின் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வின் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வின் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம். நம்மில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். நம்மில் மனித மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம். இறைவனின் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறைக்குள்ளமாய் வருவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் திருவரை காலத்தின் 3ஆம் ஞாயிறை மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த புனிதமான நாளில் இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித வின்சென்ட் தே பால் சபையில் உள்ள அனைத்து உறுப்பினருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் அவருடைய கருத்துகள் நிறைவேற வேண்டி இறைவன் கடந்த நாட்களில் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது அற்புதம் அம்லோற்பமேரி குடும்பத்தில் சபரிமுத்து ஷில்பாராணி இவர்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பிறந்ததற்கு நன்றியறிதலாகவும் குழந்தையினுடைய உடல் உள்ள ஆன்மீக நலனுக்காகவும் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் மனையக்காரர் குடும்பம் ஜெயமேரி அந்தோனி குருஸ் பெயரால் ராஜேந்திரன் ஆசாரி 1ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆண்மலை பாற்றிக்காகவும் தாஸ் ஜூலி குடும்பத்தில் மரித்த வனத்தையன் லூர்துமரி இருதயம் சின்னம்மாள் அந்தோனி குருஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் சுகிர்தம் திரேசா குடும்பத்தில் மரித்த தைரியம் அன்னமேரி சூசைநாதன் வேளாங்கண்ணி அமலோர் மைக்கேல் மங்களம் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் அந்தோனி ராஜ்குமார் உடல் நலனுக்காகவும் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் விரைவில் பூரண சுகம் பெற வேண்டியும் இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவருடைய கருத்துகள் நிறைவேற இந்த திருப்பலிலே நாம் சிறப்பாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலும் திருப்பலிலே கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் முழுமையாக பெற வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறவும் இந்த திருப்பலிலே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் திருமொழிக்கின் வழியாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக.
என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்திரள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, முத நாளாகி இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் அதருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பரதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கின் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்திரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஈசோ புல்லினாலின் மேல் தெளிப்பே, ஆண்டவர் எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றே. அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றும் கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு இருந்த தீய காலம் மறைந்துவிட்டது. இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார், அவர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று இறைவன் உடனிருப்பை எடுத்துரைக்கும் இறைவாக்கினர் செப்பனியாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து கவனமுடன் செவிமடுப்போம். அவர் ஆசிரால் நம்மை நிரப்பி அருள்வாராக. முதல் வாசகம். உன் பொருட்டு ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுவார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார்,
உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எத்தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்ளுங்கள். பல்லவி. ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் ஆண்டவரோடு இணைந்த என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள், நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகியவற்றின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். கிறிஸ்தவர்கள் கவலைகளை விட்டுவிட்டு அகமகிழ வேண்டும். அறிவையெல்லாம் கடந்து அமைதி நம்மை ஆட்கொள்ளும் என்பதை பிலிப்பருக்கு எழுதியதை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் பிலிப்பிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தை 4 7 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். கனிவிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய தலைவராவின் மேலுள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 3 இறை வார்த்தைகள் 10 முதல் 18 முடியே. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்து கொண்டிருந்தபோது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுபவரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. அதை நினைவுபடுத்துகின்ற வகையில்தான் இன்றைக்கு 3ஆம் திரியானது மகிழ்ச்சியின் திரியாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த 3ஆம் ஞாயிறை நான் மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாட வேண்டும்? நமக்கெல்லாம் எது மகிழ்ச்சி சொல்லுங்க பார்க்கலாம். எது மகிழ்ச்சி? பொதுவா ஒருத்தருக்கு எது மகிழ்ச்சி? பதில் பேசுங்க. மகிழ்ச்சினா எதை சொல்லுவோம்? நல்ல சாப்பாடு, ஓகே. நல்லா பிரியாணி கிடச்சிச்சு அப்படின்னா மகிழ்ச்சி. அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு புதிய ஆடைகள் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா மகிழ்ச்சி. அப்புறம் புதுசாக செல்ஃபோனை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம். அப்புறம் புதுசாக வீடு கட்டிட்டு நம்ம வீட்டுக்குள்ளார போகிறோம் அப்படின்னா, பால் காய்ச்சல் அப்படின்னா அது ஒரு சந்தோஷம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகினா அது ஒரு சந்தோஷம். அப்படி மகிழ்ச்சி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுகிறது. எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுக்கு துன்பமாக இருக்கலாம், உங்களுக்கு நீங்கள் துன்பமாக கருது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆக மகிழ்ச்சி என்பது ஒரு காமனான ஒரு பொதுவான வார்த்தையாக நாம் சொல்லிவிட முடியாது. இதுதான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, ஆலயத்தில் இருப்பது எல்லாருக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் விருப்பத்தோடு வந்திருக்கலாம், ஒரு சில பேர் நீ சண்டே சரி போய் தான் பார்ப்போமேன்னு வந்திருக்கலாம், ஒரு சில பேர் கட்டாயத்தின் பேரில் வந்திருக்கலாம். யாரெல்லாம் விருப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மகிழ்ச்சி. யாரெல்லாம் கட்டாயத்தின் பேரில் வந்திருக்கிறாங்களோ இது மகிழ்ச்சி தருமானா நிச்சயமா மகிழ்ச்சி தராது. எனவே மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவருடைய நபருக்கும்
அவருடைய சிந்தனைக்கும் அவருடைய எண்ணத்திற்கும் ஏற்றால் போன்று மாற்றம் பெறுகிறது. ஒருத்தருக்கு சாப்பாடு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா, அதே வயசு முதிர்ந்தவங்களாக இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பிரியாணிலாம் சாப்பிட முடியுமா? பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இந்த பிரியாணிலாம் கிடைக்கல, இப்போ கிடைக்குது, எப்படி சாப்பிட்றது? சாப்பிட்ட செரிமானம் ஆகாது. அப்போது அவர்களுக்கு அது துன்பமாக மாறுகிறது. ஆக மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி தக்க வைத்துக் கொள்வது? இந்த மகிழ்ச்சி எப்படி நமக்குள் கிடைக்கிறது? ஒருவேளை நம்ம சொல்லலாம், மகிழ்ச்சி என்பது எனக்குள்ளாக இருந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சில நேரத்தில் மகிழ்ச்சி எனக்குள்ளாக இருந்து வருகிறது என்று சொன்னால், எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு யாரும் நம்மளை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம தனிமையாக இருக்கும்போது ஒரு மாதிரி சோகமாக இருப்போம், ஒரு மாதிரி விரக்தியாக இருப்போம். ஏன்? மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே தானே இருக்கிறது. உங்களுக்குள்ளாக இருக்கின்ற பொழுதே நீ எப்பொழுதும் எந்நேரமும் மகிழ்ச்சியாக உங்களால் இருக்க முடியல. ஒரு சில நேரத்தில் நம்ம சொல்லலாம், மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருது அப்படின்னா, இப்போ எனக்கு பிடிச்சவங்க என் பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு பிடிக்காதவங்க எனக்கு பிடிச்சவங்க என் பக்கத்தில் இல்லை அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? துன்பம் வந்துடும். ஐயோ, நான் விரும்பினவங்க, எனக்கு பிடிச்சவங்க என் பக்கத்தில் இல்லையே, என்னை விட்டு போயிட்டாங்களே, அப்போ எனக்கு ஒரு விதமான கஷ்டம் வந்துடும். ஆக மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவரையும் சார்ந்து இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய விருப்பத்தையும் அவருடைய புரிதலையும் பொறுத்து இருப்பதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம் என்றால், நாம் ஒவ்வொருவரும் அந்த மகிழ்ச்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது? இன்றைக்கு பல காரணங்களால் நாம் மகிழ்ச்சியை இழந்து காணப்படுகிறோம். ஒரு சில நேரத்தில் நாம் நினைப்பது நடக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு இயல்பாக கலக்கம் வந்து விடுகிறது, கவலை வந்து விடுகிறது. நம்மை பற்றி யாராவது ஏதாவது புரணி பேசுகிறாங்க அப்படின்னா, அது யாராவது நம்ம காதுக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சோம்? ஒன்றுமே செய்யலை, நம்ம நல்லது தானே செஞ்சோம், ஏன் வந்து தவறாக பேசுகிறாங்க என்ற ஒரு தவறான கருத்துகள் பரிமாறப்படுகின்ற பொழுது, நம்மளுடைய செவிகளுக்கு வருகிற பொழுது இயல்பாக நமக்கு என்ன வந்துடுது? துன்பம் வந்து விடுகிறது. ஆக கலக்கம் வந்து, இந்த கலக்கத்திற்கு மத்தியிலும் இந்த குழப்பத்திற்கு மத்தியிலும் நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது? உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு கல்லை தூக்கி ஒரு குட்டையில் போடுறோம், ஒரு குளத்தில் போடுறோம் அப்படின்னா அது என்ன செய்யும்? அலை வரும். ஒரு கல்லை போட்டோம் அப்படின்னா, ஒரு சின்ன கல்லை போட்ட என்ன செய்யும்? அது அலையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி போயிட்டு என்ன செய்யும்? அந்த குளத்து கரையை வரைக்கும் போய் மோதும். அது குளத்து கரையோரம் மட்டும் மோதல, அந்த கூழாங்கல் கீழே போயிட்டு கீழே இருக்கிறது என்ன செய்யுது? மண்ணையும் கலக்கி சேறு மாதிரி உண்டாக்கி. குளம் விரும்பலை கல்லை தூக்கி போடுறது, ஆனால் வந்து அதற்குள்ளாக என்ன சேர்ந்து கல் வந்து விழுது. அப்படி விழுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வது தப்பா தவறா, தவறு இல்லையா சரியா என்பதை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வந்து விரும்பலை, நம்ம அங்கே போனால் நமக்கு துன்பம் வரும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கல. ஆனால் நம்ம மீது தேவையில்லாத விமர்சனங்கள் தூக்கி வீசப்படுகிற பொழுது அதை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. கல் அது மட்டும் உழுந்துட்டு தான் இருக்கும். அது உழுந்து என்ன செய்யும்? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை கலக்கிட்டு தான் இருக்கும். அந்த கலக்கத்திற்கு மத்தியில் நாம் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர் செப்பையா எடுத்தவுடனே மிக அழகாக சொல்ல, மகளே சீயோனே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலை ஆரவாரம் செய்யும், அகமகிழ்ந்து அக்களி. 3 வார்த்தை சொல்லார். மகளே சீயோனே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, ஆரவாரம் செய், அக்களி, அகமகிழ்ந்து அக்களி. இந்த 3 வார்த்தைகளும் எதை குறிக்கிறது என்று சொன்னால் மகிழ்ச்சி என்கின்ற ஒரு சொல்லைத்தான் குறிக்கிறது. இந்த செப்பனியா இறைவாக்கினரை பார்க்கின்ற பொழுது அவர் தன்னுடைய நூலில் பார்த்தோம் அப்படின்னா, தொடக்கம் முதல் அவர் இறுதி வரை எதை அறிவிப்பார் அப்படின்னா, எருசலேமுடைய அழிவைத்தான் மக்களுக்கு அறிவிப்பார். எருசலேம் நகரம் விரைவில் வீழ்த்தப்படும் என்றுதான் அறிவிப்பார். ஆனால் அதற்கு மத்தியில் அவர்களுக்கு ஆறுதல் செய்தியும் சொல்கிறார். நீ இதுக்கு மேல் கஷ்டப்படாத, மகிழ்ச்சியார், மகிழ்ந்து ஆர்ப்பரி, மகளே எருசலேமே சீயோனே என்று சொல்லி அழைக்கின்றார். மகளே என்று சொன்னால் குட்டி நகரம் என்பது பொருள். மகளே என்று சொன்னால் குட்டி நகரம். எருசலேம் ஒரு பெரிய நகரமாக இருக்கிறது. அந்த நகரத்தை சுற்றி குட்டி குட்டி கிராமங்கள், நகரங்கள் இருக்கின்றன. அந்த நகரங்கள் அனைத்தும் சேர்ந்து எதோடு மகிழ வேண்டும் என்று சொன்னால், மகளே சீயோனே ஆர்ப்பரி, உன்னோடு சேர்ந்து உனக்கு அருகில் இருக்கின்ற எல்லா ஊர்களும் நகர்களும் அகமகிழ்ந்து அக்களிகட்டும், ஆரவாரம் செய்யட்டும். ஏன் அப்படின்னா, உன் கடவுள் உன் நடுவில் இருக்கின்றார். எருசலேமினுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன என்றால், ஆண்டவராகிய கடவுள் அவர்கள் நடுவில் இருக்கின்றார்.
அதை குறித்து அவர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும், அக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்பதான் ஆண்டவராகிய கடவுள் அவர்கள் நடுவில் இருக்கின்றாரா? இதற்கு முன்பாக ஆண்டவராகிய கடவுள் அவர்கள் நடுவில் இல்லையா என்ற கேள்வி நமக்குள் எழ வேண்டும். இதற்கு முன் யார் இருந்தது என்றால் பகைவர்கள் இருந்தார்கள், எதிரி நாட்டு வீரர்கள் இருந்தார்கள், விரும்பத்தகாதவர்கள் இருந்தார்கள், அவர்களை அழிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஏனெனில் அண்டை நாடானது அந்த எருசலேம் நகரை சுற்றி அரண் அமைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் நகரை எப்படியாவது தாக்கி அதில் இருக்கின்ற அனைத்து பொருட்களையும் கவர்ந்து செல்ல வேண்டும், எருசலேம் நகரை தீக்கிரையாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் இந்த எருசலேம் நகரில் வாழ்ந்த மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி கிடைத்திருக்குமாறு இருக்காது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அண்டை நாட்டோடு போர் புரிய வேண்டும். எனவே தான் தளர்ந்த உங்களுடைய கைகளை திடப்படுத்துங்கள், சோர்வுற்று காணப்படாதீர்கள். ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கின்றார். இனிமேல் நீங்கள் போரை பற்றி கவலைப்பட தேவையில்லை, உங்களுடைய எதிரியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களை அழித்து கொண்டிருக்கின்றவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஆண்டவராகிய கடவுள் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரராக, வெற்றி வீரராக உன் நடுவில் அவர் செயலாற்றுகின்றார். அவர் உன் சார்பாக நின்று உனக்காக அவர் போரிடுவார், உனக்கு வெற்றியை அருள்வார். எனவே நீ மகிழ்ந்து அக்களித்திரு, ஆரவாரம் செய், அக்களித்து அகமகிழ்ந்து கொண்டாடு என்று அந்த எருசலேம் நகரத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர் செப்பையா சொல்வதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எருசலேம் நகரில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு எது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய கடவுள் அவர்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை உணர்கின்ற பொழுது அவர்களுக்குள் மகிழ்ச்சி பிறக்கிறது. இரண்டாம் வாசகத்திற்கு வருகின்ற பொழுது திருத்தூதர் பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலும் இதையே தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய மகிழ்ச்சி என்பது எப்பொழுது நீடித்திருக்கக்கூடிய ஒன்றாக, என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை யார் சொல்றார் அப்படின்னா திருத்தூதர் பவுல் அடிகளார் சொல்றார். அது எங்கிருந்து சொல்கிறார் என்பதுதான் முக்கியம். இந்த திருத்தூதர் பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தை எங்கிருந்து எழுதுகிறார் என்று சொன்னால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், சிறைசாலையிலே சிறைவாசம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கு இருந்துட்டு தான் அந்த துன்பத்திற்கு மத்தியிலும் விரக்திக்கு மத்தியிலும் தனிமை உணர்வு, சோகம், பசி, பட்டினி இவை அனைத்துக்கும் மத்தியிலும் இருந்து கொண்டுதான் அந்த பிலிப்பு நகரில் இருந்த மக்களுக்கு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தில் தான் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவரோடு இணைந்து எப்பொழுதும் மகிழுங்கள், எப்பொழுதும் என்னாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அவர் உங்களை எப்பொழுதும் உங்களை பாதுகாத்து வருகின்றார். நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு தேவையை நிறைவு செய்து வருகின்றார். நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே அந்த இறைவனோடு இணைந்து எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி திருத்தூதர் பவுல் அடிகளார் சொல்கிறார். ஆக நாம் எப்பொழுது கடவுளோடு இணைந்திருக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய மகிழ்ச்சி என்பது நிலையான மகிழ்ச்சியாக, நிலைத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக நிலையற்றவற்றிலிருந்து நிலையான இறைவனை நாம் பற்றி கொள்கிற பொழுது, நிலையான இறைவனோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்கிற பொழுது, நிலையான ஒரு இறைவனோடு நாம் உறவை வலுப்படுத்தி கொள்கிற பொழுது நம்முடைய மகிழ்ச்சி என்பது நிலையான மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை திருத்தூதர் பவுல் அடிகளார் என்ற இரண்டாம் வாசகத்தில் சொல்கிறார். நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது திருமுழுக்கு யோவானை 3 நபர்கள் சந்திக்கின்றனர். ஒன்று மக்கள் கூட்டம், இரண்டாவதாக வரி தண்டுவோர், மூன்றாவதாக படைவீரர்கள். இந்த 3 பேருமே திருமுழுக்கு யோவானை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள். 3 பேருமே ஒரே கேள்வித்தான் எழுப்புகிறார்கள், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்யணும். அவர்கள் கேட்டது ஒண்ணுதான், நாங்கள் என்ன செய்யணும். அதற்கு அடிப்படை காரணம் என்ன, இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது இல்லாமல் இருந்திருக்கலாம். எனவே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும், மனம் மாறவும், எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு உகந்ததாக இருக்கவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற வினாவினை அவர்கள் எழுப்புகிறார்கள். அப்பொழுதுதான் திருமுழுக்கு யோவான் எல்லாருக்கும் ஒரே பதிலை கொடுக்கல. அவங்க எல்லாரும் ஒரே கேள்வி கேட்டாங்க. அந்த 3 பேருக்கும் ஒரே பதிலை திருமுழுக்கு யோவான் சொல்லவில்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்கிறார். முதல்ல மக்கள் கூட்டத்தை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க 2 அங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு அங்கியே இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க. உங்ககிட்ட உணவு அதிகமா இருக்குது அப்படின்னா அதை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி நீங்க செய்றீங்க அப்படின்னா உங்களுக்குள் மகிழ்ச்சி பொங்கி எழும், உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும். நீங்கள் மனமாற்றம் அடைந்தீர்கள் என்பதை உங்களுடைய செயல்களால் நீங்கள் காட்டுகின்றீர்கள். வாழ்க்கை முறையை அல்ல, வாழ்க்கை நெறிமுறையை நீங்கள் மாற்றுகிறீர்கள் என்று சொல்லி அந்த மக்கள் கூட்டத்துக்கு அவர் சொல்கிறார்.
இரண்டாவதாக வரி தண்டவர்கள் வந்து நாங்கள் என்ன செய்யணும், மகிழ்ச்சியாக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது, உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு மேல் வாங்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து டேக்ஸ் வாங்க சொல்கிறாங்க, வரி வாங்க சொல்கிறாங்க, அதை மட்டும் வாங்குங்க. அதை விடுத்து பல மடங்கு நீங்கள் வரி அதிகமாக வசூலிக்கின்ற பொழுது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கின்ற பேராசை உங்களுக்குள் வருகின்ற பொழுது எவ்வளவுதான் சேர்த்தாலும், எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் அதிலே உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது, நிறைவு கிடைக்காது. உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த தொகையை மட்டும் நீங்கள் வாங்குங்கள். அப்பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி என்பது நிலையான மகிழ்ச்சியாக, நீடித்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை அந்த வரி தண்டவர்களுக்கு சொல்வதை நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக படை வீரர்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெற, எங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை மாற்றம் பெற, மனம் மாற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்று சொல்கிறார். ஆக மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ஒவ்வொருவருடைய மனநிலைக்கும் தகுந்தமாறு, வாழ்க்கை முறைக்கு தகுந்தமாறு நம்முடைய வாழ்க்கை நெறியை நாம் மாற்றிக் கொள்கிற பொழுது, மனம் மாறுகிற பொழுது நம்முடைய மகிழ்ச்சி என்பது நீடித்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் பல்வேறு துறைகளில் பணி செய்து கொண்டிருக்கிறோம். விவசாயம் செய்கிறோம், அப்புறம் மாட்டுக்கு வந்து டாக்டராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், பல பணிகளில் நாம் பணி புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பணி புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு எதில் மகிழ்ச்சி இருக்கிறது, நமக்கு குறிக்கப்பட்ட செயல்களை நாம் சரியாக செய்கின்ற பொழுதுதான். இதற்கு அடுத்த நம் பகுதியில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவானை மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இவர் தான் வர இருக்கின்ற மெசியா என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்பதை இவர் உணர்கிறார். தன்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டு போவதற்கு அவருக்கு விருப்பமில்லை. தான் யார், தன்னுடைய தகுதி என்ன என்பதை உணர்ந்து அந்த தகுதியிலேயே நிலைத்து நிற்பதில்தான் அவருடைய மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது என்பதை தன்னை சந்திக்க வந்த மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்துகிறார். தன்னுடைய அடையாளத்தை களைவதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை அவர் சொல்கிறார். ஒருவேளை இவர் சொல்லியிருக்கலாம், நான் தான் மெசியா, வாங்க வாங்க வாங்க, எல்லா மக்கள் நம்பி இருப்பாங்க, எல்லாரும் அவருடைய போதனையை கேட்டு இருப்பார்கள், அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் அப்படி செய்யவில்லை. நான் மெசியா அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் என்னை விட வலிமை மிக்கவர், நான் சாதாரணமாக திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவர் தூய் ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லி அந்த மக்களுக்கு அறிவுரை கூறுவதை நாம் பார்க்கலாம். ஆக உண்மையான மகிழ்ச்சி என்னன்னா தன்னை அறிந்து கொள்வதில் இருக்கிறது என்று சொல்கிறார். தன்னை அறிந்து கொள்வதிலும் தன்னுடைய வரையறை என்ன, தன்னுடைய தகுதி என்ன என்பதை அறிந்து அதிலே நாம் நிலைத்திருப்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது என்பதை திருமுழுக்கு யோவான் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய 3 வாசகங்களையும் நாம் ஒரு சேர இணைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய மகிழ்ச்சி எதில் அடங்கியிருக்க வேண்டும் என்றால், இறைவன் என்னுடைய குடும்ப வாழ்வில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில், என்னுடைய சமூக வாழ்வில் உடனிருக்கின்றார் என்பதை உணர்கின்ற பொழுது, இரண்டாவதாக என்னுடைய குடும்பமும், என்னுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களும், என்னுடைய பங்கு மக்களும், என்னுடைய சமூகமும் என்னை படைத்த, உருவாக்கிய, என்னை வழிநடத்துகின்ற அந்த கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். மூன்றாவதாக என்னை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய வரையறை என்ன என்பதை அறிந்து அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். என்னுடைய அடையாளங்களை நான் களைய வேண்டும். என்னுடைய வாழ்க்கை நெறிமுறை தவறாக இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை நெறிமுறையை நான் சரிபடுத்த வேண்டும். அப்படி சரிபடுத்துகிற பொழுது எனக்குள் மகிழ்ச்சி பொங்கி எழுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இதைத்தான் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் மிக அருமையாக சொல்கின்றன. இதைத்தான் இன்றைய பதிலுரை பாடல் ஆசிரியரும் ஆர்ப்பரித்து அக்கலையுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகிறார் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் மகிழ்ச்சி என்று பலவற்றை நினைத்து கொண்டிருக்கிறோம். அவையெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பது கிடையாது. உண்மையான மகிழ்ச்சி எது என்பது என்றால், ஆண்டவர் என் மத்தியில் இருக்கின்றார், என்னுடைய குடும்பத்தில் செயலாற்றி கொண்டிருக்கிறார், நானும் என்னுடைய குடும்பம் ஆண்டவரோடு உள்ள உறவில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வரையறை என்ன என்பதை நாங்கள் அறிந்து அதற்கேற்ப எங்களுடைய வாழ்க்கை நெறிமுறையை நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து தொடர்ந்து ஆண்டவரில் மகிழ்ந்திருக்கவும், ஆண்டவர் தருகின்ற அந்த மகிழ்ச்சியில் நாம் மகிழ்ந்திருக்கவும் அருளையும் ஆசிரியம் வேண்டி இந்த திருப்பலிலே மன்றாடுவோம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிட பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உண்மையான மகிழ்ச்சி என்பது ஆண்டவருடைய பிரசனம் நம் மத்தியில் செயலாற்றுகிறது என்பதை உணர்வதிலும் ஆண்டவரோடு இணைந்திருப்பதிலும் அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரோடு என்று இணைந்திருக்கக்கூடிய அருளையும் ஆசிரை வேண்டி நம்முடைய மன்றாட்டுகளை இப்பொழுது ஏறெடுப்போம். அன்பின் தெய்வமே இயேசு இறைவா, உமது வாழ்வை ஆயத்தம் செய்து நீர் தேர்ந்தெடுத்த எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் தம் அடைக்கப்பட்ட இறை நோக்கங்கள் உணர்ந்து மக்களை இறை பாதையிலும் உண்மையான பாதையிலும் வழிநடத்த இறை மக்கள் இறைவனின் பாதையில் பயணிக்க தேவையான ஆன்மா வழிகாட்டியும் தந்து மகிழ்வோடு பிறருக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வளமரலை இறைவாமை மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் துணையாளரே இறைவா, இன்று திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்கும் அன்பிய குடும்பங்களுக்கு தூய ஆவி அருள் வரங்களை அளித்து அன்பிய கூட்டங்களின் தவறாத கலந்து கொள்ளவும் இறைபக்தியின் வளர்ந்து பிற மத மக்களின் மத்தியில் முன்மாதிரியாய் வழிகாட்டிகளாய் வாழ வரமரல வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் என்ற இயேசு இறைவா, எம் பங்கின் பங்கு மன்ற உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபை தலைவர்கள், ஆசிரியர்கள் தங்கள் பணி புரியவே வந்தோம் என்பதை மனதில் கொள்ளவும் நம் பங்கு சக்திக்கு எல்லா சவால்கள் தேவைகளை சரியாக தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளவும் பங்கையும் பங்கு மக்களையும் வளர்ச்சி பாதையில் நடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். மகிழ்ந்திருங்கள் என்றவரே இயேசு இறைவா, என் மூலம் இருக்கும் மகிழ்ச்சியை மீட்டு கொண்டு இன்றைய அவசர உலகத்தில் பெருமையோடு எங்கள் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ளவும் வரமருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவாம்,
எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்திரளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக அமைதியின் வழியில் நெறிப்படுத்திரளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீ அன்பு செய்தாய், உனக்கென கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பெனும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த நண்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென கைமாறு நான் செய்வேன். உள்ளங்களின் நெஞ்சும் உண்மையை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். உள்ளங்களின் நெஞ்சும் உண்மையை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உண்மையெல்லாம் ஒரு தெய்வமில்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை, உண்மையெல்லாம் ஒரு தெய்வமில்லை. வரும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேனே, வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேனே. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென கைமாறு நான் செய்வேன். நெஞ்சங்களின் நின்றும் நேர்மையை தேடும், நினைவுகள் விட்டு சென்றால் பாவம் சேரும். நெஞ்சங்களின் நின்றும் நேர்மையை தேடும், நினைவுகள் விட்டு சென்றால் பாவம் சேரும். நினைவுகளாலே வாழ்வு இல்லை, உண்மையெல்லாம் ஒரு நிறைவும் இல்லை. நினைவுகளாலே வாழ்வு இல்லை, உண்மையெல்லாம் ஒரு நிறைவும் இல்லை. வாழும் என்னாலும் இனி நிறைவோடு வாழ்வேனே, வாழும் என்னாலும் இனி நிறைவோடு வாழ்வேனே. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையேந்தி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைபற்றின் பலிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோ. நீ நிறுவிய தூய மறைநிகழ்வுகளை இக்காணிக்கு நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் மீட்பெறலும்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி.
இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்கு நிலையான நீடித்த மகிழ்ச்சியை இவர்தான் தருகின்றார். இவருடைய உடனிருப்பை உணர்கின்ற பொழுது, இவரோடு உள்ள உறவை ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்துக் கொள்கின்ற பொழுது, நம்மை அறிந்து நம்மை படைத்த இறைவனை நாம் முழுமையாக அன்பு செய்கின்ற பொழுது, இவர் கொடுத்திருக்கின்ற அந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் நீடித்திருக்கும் என்பதை உணர்ந்து வாழ அழைப்பு விடுக்கின்ற தேவன் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றாய். ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றாய். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருள் கடலோ. ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றாய். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பருகின்றாய். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றாய். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பருகின்றாய். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றாய். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிலே பண்பாடவா என்றும் கொண்டாடவோ, மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றாய். சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாரே. காற்றினிலே நறுமணமாய் கலந்தினில் நிறைந்தாரே. சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாரே. காற்றினிலே நறுமணமாய் கலந்தினில் நிறைந்தாரே. எனில் ஒன்றாகினார் நான் நன்றாகினேன், பரிவாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினீர். மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே
குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களானதாலும் அவர்களது வாழ்வு உமது பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை உமது இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாய் இருக்கும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் ஆன்மாக்களுக்கான அவர்களது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறொருவரும் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவர்களிடம் உண்டு என்றும் நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தளித்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தளித்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றேன், அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, ஸ்நேகமாயிரம் சுவாமி. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, ஸ்நேகமாயிரம் சுவாமி. மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, ரட்சியமாயிரம் சுவாமி. மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, ரட்சியமாயிரம் சுவாமி. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பேர் கொண்ட புனித புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாவின் சூசை, ரட்சம் நிலையான புகழுக்குரிய தூய இறைநற் கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.